வணக்கம். நான் ஆதி. இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு யூடியூப் சேனல் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த பிளாக் ஷீப் யூடியூப் சேனலில் தெரியாதவங்களே இருக்க முடியாது. அதாவது இந்த இன்டர்நெட்டில் அதாவது நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்கள ஏதோ ஒரு வகையில் மீட் பண்ணியிருப்பீங்க. அதாவது உங்கள் மொபைலில் பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மை வந்து நவம்பர் 1 வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வருஷத்தில் ரிலீஸ் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ அந்த ஆப்பை தான் வந்து நம்ம வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம நிறைய பேரோட ஆப்பை வந்து நம்ம ஃபாரின் கம்பெனி ஆப்பை வந்து ரிவ்யூ பண்ணுறோம். ஸோ நம்மளோட தமிழ்நாட்டில் சேர்ந்த ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோடதை நம்ம ரிவ்யூ பண்ணல அப்படின்னா நம்மளுக்கு என்ன? ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் அதை வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ பண்ண போகிறோம். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஜே விக்னேஷ்காந்த் இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாக் ஷீப் யூடியூப் சேனலில் தலைமை. ஓகேவா? ஸோ இவங்க சைட்லேருந்து ஒரு ஆப்பை வந்து லான்ச் பண்ணாங்க. பிஎஸ் வேல்யூ ஓடிடி பிளாட்ஃபார்மு. இந்த ஆப்பை வந்து பார்த்திங்க அப்படின்னா டெவலப் பண்ணது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க டீம் சைட்லேருந்து பண்ண முடியாது பார்த்திங்களா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கிரிட்டு அண்டு கைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சைட்லேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டீம் மூலிமா கிரிட் அண்டு கைட்ஸ் அப்படிங்கிற மூலிமா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பை வந்து டெவலப் பண்ணி வாங்கியிருக்காங்க. ஸோ ஆப்பை வந்து இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்களா, இதில் என்னென்ன குறைகள் இருக்குது, இதை எப்படிலாம் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய தரப்புலேருந்து ஒரு ரிவ்யூ. ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். இந்த ஆப்பை வந்து பார்த்திங்க அப்படின்னா டெவலப் பண்ணது அதாவது கிரிட் அண்ட் கைட்ஸ் சொன்னால் பார்த்திங்களா, அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா மெரிட் அப்படிங்கிறவங்க தான். ஸோ அவங்களோட ஃபோட்டோவோட உங்களுக்கு நான் இதை ஷேர் பண்ணுறேன். இவர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆப்பை வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து கண்காணித்து இருக்காங்க. இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அப்டேட் ஆகும். ஸோ நீங்களோட ப்ளே ஸ்டோரில் நீங்கள் போய் பிஎஸ் வேல்யூ அப்படின்னு சர்ச் பண்ணாலே வந்துடும். அப்படி இல்லைனா கீழே கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த ஆப்பை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா பிஎஸ் வேல்யூன்னு வருது. அப்புறம் லொக்கேஷனோட பர்மிஷனை ஆக்சஸ் பண்ண சொல்லுது. நான் நிறைய இடத்துல வந்து கண்காணிச்சிட்டேன். எந்த ஒரு மால்வேர் ஸ்பைவேர் அந்த மாதிரியான எதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பில் இல்லை. வெல்கம் ஓடிடி பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெல்கம் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கெட் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட இன்ஃபர்மேஷனை அதில் பதிவு பண்ண சொல்லுது. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பரை கொடுத்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களோட மொபைல் நம்பரை இதில் நீங்கள் கரெக்டான மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். எல்லா ஓடிடி பிளாட்ஃபார்ம்லேயும் பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி ஸோ இதுமாரி லாகின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து மொபைல் நம்பர் மூலிமா சிம்பிளாக வந்து பார்த்திங்க அப்படின்னா லாகின் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இதில் ஒரு இஷ்யூ ஒன்று பார்த்தேன். என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஓடிபி வந்து பார்த்திங்க அப்படின்னா வரதுக்கு டிலே ஆகுது. ஓகேவா? ஸோ ஓடிபி வந்துருச்சு, இருந்தாலும் கொஞ்சம் டிலே ஆகுது, அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஆனால் ஓடிபி கன்ஃபார்மாக வருது. ஓகேவா? ஸோ ஆப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஒர்க் ஆகுது. ஏன் அப்படின்னா இப்போ தான் இவங்க ஸ்டார்டிங். ஓகேவா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக தான் ஒர்க் ஆகுது. அவங்க வந்து அடுத்தடுத்த அப்டேட் கொடுத்து அதெல்லாம் சரி பண்ணிப்பாங்க. ஓகேவா? ஸோ ஆப்பில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துலாம். லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் அதாவது நியூ அரைவல்ஸ் அடுத்தது என்ன வரப்போகுது அப்படிங்கிறத நியூ அரைவல்ஸ் அப்படின்னு போட்டு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிளாக் ஷீப்போட ஒரிஜினல்ஸ் அதாவது அவங்களோட தயாரிப்பு பிளாக் ஷீப்போட தயாரிப்பான ஷார்ட் ஃபிலிமாக இருக்கட்டும். ஸோ இதேமாரி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய வந்து அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஷீப்போட ஸ்பெஷல்ஸ் அதாவது பிளாக் ஷீப்பு நல்ல ஸ்பெஷலான எபிசோடு லேட்டஸ்ட்டான எபிசோடு இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம் இவங்களோட ஓடிடி பிளாட்ஃபார்மில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மூவிஸ் தமிழ் மூவிஸாக இருக்கட்டும், நிறைய மூவிஸ் இருக்குது. ஸோ மூவி செக்ஷனில் பார்த்திங்கன்னா த்ரில்லர் மூவியாக இருக்கட்டும், ஃபேமிலி மூவியாக இருக்கட்டும், லவ்வர்ஸ் மூவியாக இருக்கட்டும், காமெடி மூவியாக இருக்கட்டும், நிறைய மூவிஸ் இருக்குது. விஜய் ஆக்டர் மூவி இருக்குது, அதாவது ரஜினி சார் மூவி இருக்குது. ஸோ நிறைய வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அப்புறம் பாப்புலர் இன்டர்வியூஸ்லாம் எடுத்திருப்பாங்க பார்த்திங்களா, அதெல்லாம் இருக்குது. அப்புறம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் அதெல்லாம் இருக்குது. அப்புறம் ஈவெண்ட்ஸ் இந்த பிளாக் ஷீப் தரப்புலேருந்து ஈவெண்ட் நடத்துவாங்க பார்த்திங்களா, அதெல்லாம் இதில் வந்து இது என்ட்ரு பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த நியூ அரைவல்ஸ் அப்படின்னு சொன்னால் பார்த்திங்களா, அதில் வந்து அடுத்தது என்ன வரப்போகுது ஸோ அந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் வீடியோ மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகேவா, நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே அடுத்தபடியாக என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஈவெண்ட்டாக ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் தமிழ்நாட்டு ஆளாக இருந்தீங்க, தமிழ்நாட்டு ஆளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த ஆப்பை ஒன் டைம் யூஸ் பண்ணி உங்களோட ரெஸ்பான்ஸை ப்ளே ஸ்டோரில் அவங்களோட ரிவ்யூவாக சொல்லுங்கள். அவங்க எனக்கு எந்த ஒரு வகையிலையும் காசு கொடுக்கல, இருந்தாலும் நம்மளோட இதுன்னு சொல்லிவிட்டு நான் சொல்லியிருக்கேன். ஓகே, அப்புறம் ஜென்ரலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு பிடிக்காத ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இதுவரையும் யூஸ் பண்ணேன் பிடிக்காத ஒரே விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மூவியாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஷார்ட் ஃபிலிமாக இருக்கட்டும் அவங்களோட நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா
20 செகண்டுக்கு குறையாமல் அட்வர்டைஸ்மெண்ட் வருது. ஓகேவா? நீங்கள் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிப்பபிள் ஆட்ஸ், நான் ஸ்கிப்பபிள் ஆட்ஸ்னு இருக்குது. ஸோ அதை மாதிரியான ஒரு செக்ஷன் கொடுக்கல. ஏன் காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க நீங்கள் ஃப்ரீத்தன் மூலிமா மட்டும்தான் அவங்க வந்து அவங்களோட வருமானத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகப்படுத்த முடியும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால ஸ்கிப்பபிள் ஆட்ஸ் கொடுக்கல. இதை இருந்தாலும் ஒரு 10 செகண்ட் இல்லை ஒரு 5 செகண்ட் கம்மி பண்ணியிருக்கலாம். ஸோ ஓகே, அடுத்தடுத்த அப்டேட்டில் நம்மலாம் ஒரு ரிவ்யூ கொடுத்தோம் அப்படின்னா அவங்க அதை கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஓகே, அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த விளம்பரம்லாம் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு மெம்பர்ஷிப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே இந்த மெம்பர்ஷிப்பில் அவங்க சரியான டீட்டெயில்ஸ் கொடுக்கல. இந்த 590 நீங்கள் ஒரு வருஷத்துக்கு பே பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு என்னென்ன வசதிகள்லாம் செஞ்சு தருவோம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக இவங்க கொடுத்துருக்கணும். ஓகேவா? ஸோ ப்ரீமியம் மெம்பர்ஷிப் அப்படின்னாலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் வராது. சில டைம் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா காஸ்ட்லியான அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அதே சமயத்தில் இந்த ப்ரீமியம் மெம்பர்ஷிப்புக்குன்னு தனியாக ஒரு மூவியோ இல்லை ஒரு தனியாக ஒரு எபிசோடோ வந்து லான்ச் பண்ணுவாங்களா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக இவங்க கொடுக்கல. அதை கொடுத்துருக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் பிளாக் ஷிப் டீம்லேருந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய சஜஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மெம்பர்ஷிப் டீட்டெயில்ஸில் அதை கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கும் ஒரு வேல்யூவாக இருக்கும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த பிளாக் ஷிப்போட ஆப்போட ரிவ்யூ. ஸோ ஓகேவா, இந்த ஆப்பை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட குறைகள் நிறைகளை வந்து என்னோடய கமெண்ட்லேயும் தெரியப்படுத்துங்க. மேலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளாக் ஷிப்போட அதாவது பிஎஸ் வேல்யூ ஆப்போட ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு உங்களோட ரிவ்யூவை தெரியப்படுத்துனீங்க அப்படின்னா தான் அவங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்தது டெவலப்பிங் சைட்லேருந்து கொடுத்து அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது இது மேம்படுத்துவாங்க. அந்த ஆப்பை வந்து பார்த்திங்க அப்படின்னா மேம்படுத்துவாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் நான் அதை சொல்கிறேன். ஓகே, தமிழ்நாட்டு சைட்லேருந்து ஒரு லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு 3 பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்கிட்ட சொன்னாங்க. ஸோ இதுமாரி பிளாக் ஷிப்பு பிஎஸ்சி வேல்யூ ஆப்பை வந்து ஒரு ரிவ்யூ மாரி பண்ண வேண்டியதானே, இதுவரையும் யாரும் பண்ணல, நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். மற்றபடி எந்த ஒரு ஸ்பான்சரோ எந்த ஒரு இதுவுமே கிடையாது. என்னோடய சொந்த வீடியோ தான். ஓகே, அவ்வளோதான் வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.